அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நான் இந்த பதிவில் ஒரு சிலவற்றை உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன். அது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்த்து தான் பிறந்துக்கணும் இல்லையா? 4 சின்ன குழந்தைகள் ஒன்றா சேர்ந்து விளையாடிக்கினா கூட சண்டை போட்டுக்கிறது, கொஞ்ச நேரத்தில் அதுகள் தன்னை மறந்து மறுபடியும் விளையாட தொடங்கிறது, பேசுறது, அடிபட்டுக்கிறது, கொஞ்ச நேரத்துக்குலாம் அந்த அடியில் மறந்து போய் தம் போல் சந்தோஷமாக விளையாடிக்கிறது, சந்தோஷமாக இருக்குது இல்லையா? இருக்குதுங்களா இல்லையா? ஆனால் மனசு விளந்துட்ட ஒரே காரணத்தினால நாம் என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், அந்த மனசில் போட்டு அடைச்சி வச்சுட்டு வரோம் இல்லையா? எதேச்சியாக சைக்கிள் கற்றுத்தரேன் அப்படின்னு போய் நம்ம காலை வச்சினோம்னே, நாம் தான் சரியாக சைக்கிள் விடலை, இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கோம், நிறைய அடிபட்டு தான் அது சைக்கிள் கற்றுக்க முடியும் அப்படிங்கிற உண்மையெல்லாம் உணராமல் இவனவை சைக்கிள் கற்றுக்க சொன்னேன்னு காலை வச்சுட்டாங்க. மிச்சப்பான்னு நாம் என்ன பண்ணுறோம், வழியை அடுத்தவா மேலே தூக்கி போட்டுரும். மனசாலையில் ஒரு கல் தடுக்கினா என்ன பண்ணுறோம், இந்த கல் சனியை தடுக்கி கொடுத்துட்டோம். அது சனினா புதனா ராகு கேது, அது வெறும் கல். உனக்கு 2 கண் இருக்குல்ல, இங்கே போய் அதை ஏன் தடுக்கின்னு போகிறேன். இப்போ இதில் தப்புங்கிறது யாருக்கு இல்லை, கல் மேலே, நம்ம மேலே தானே. அதாவது நம்ம மனசெல்லாம் என்ன பண்ணிக்கிறதுன்னா, நாம் தான் கரெக்ட், ஆனால் மற்ற எதுவும் கரெக்ட் இல்லை அப்படின்னு உறுதியாக நம்புறது. நம்ம கரெக்ட் அப்படின்னு நினச்சிக்கிறது வெரி குட், அது தன்னம்பிக்கை தான். ஆனால் நான் மட்டும்தான் கரெக்ட், மற்றவ எல்லாருமே கரெக்ட் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறது எப்படி கரெக்ட்? கரெக்ட். அது இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கணும். 2வது என்னென்னா, யாராவது கடகடகடான்னு வளர்ந்துனே வந்துட்டா, பணத்தாலேயோ காசாலேயோ புகழாலேயோ செல்வத்தாலேயோ இல்லை எதுலாவது சுந்தர வரா அப்படின்னா, அதுக்கு அவள் நிறையா முயற்சி பண்ணியிருக்கா, அதுக்குண்டான தகுதி அவளுக்கு இருக்குது, அவள் வரா, நீ வா, ஓடி வா. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இதில் ஏதாவது இருக்கோ, என் குழந்தைந்தான் நல்லா பாடுது, ஏதோ நடக்கிறது, நமக்கு என்ன தெரியுது இதெல்லாம் என்னமோ. அப்போ என்ன சொல்கிறோம், நாம் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கணுங்கிறது நம்ம குழந்தைக்கு சொல்கிறதோ நம்ம ஒத்துக்கிறதோ இல்லை, வேறு ஏதோ நடக்கிறது. ஆமாம், தெரிஞ்சுவா குழந்தையா இருக்கும், இந்த வேறு விதத்தில் ஏதாவது அவள் ஹெல்ப் பண்ணியிருப்பா. ஈஸியாக பழி அடுத்தவன் மேலே போடுறோம் இல்லையா? இது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் எல்லார் மனசும் இப்படி தான் இருக்கு சரியா? இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுறோம் இல்லையா? அதை கொஞ்சம் திருத்திக்கலாமா? 3வது, இந்த அளவு பாடுபட்டால் இந்த அளவு பலன் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம், நம்ம குறைஞ்ச அளவில் பாடுபட்டுட்டு கோட்டை கட்ட விரும்புகிறோம். குறைஞ்ச அளவில் பாடுபட்டுட்டு கோட்டை கட்ட விரும்பமே, அந்த இடத்துல நம்ம எதை கொண்டு வந்து நிறுத்திக்கிறோம், பேராசை தானே அது. இன்னும் நிறைய விழா, இன்னும் நிறைய சம்பாதி, இன்னும் நிறைய பண்ணு, இன்னும் நிறைய புகழ் பெரு, யார் வேண்டாண்டா, யார் தடுக்கிறா அவனு இல்லையா? இந்த இடத்த நம்ம கொஞ்சம் சரிப்படுத்திக்கலாமா? என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். நான் ஒன்றும் பெரிய ஞானியும் உபதேசம் பண்ணுறவளெல்லாம் இல்லை, நான் அவங்கள மாதிரி ஒரு சகோதரி தான். ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதுக்கெல்லாம் நம்ம டயத்தை முழுங்கிட்டு இருக்குதுங்க, நம்ம காலத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்குதெல்லாம் முழுங்கிட்டு இருக்குதுங்க. யாராவது எதாவது சொல்ல நினச்சி உட்காந்து அழுதுட்டு இருந்தாலோ நம்மளோட டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். யாராவது எதாவது சொல்லி அவளோட நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நம்ம டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். யாராவது எப்போவோ சொன்னதெல்லாம் நினச்சி நம்ம உட்காந்து மறுகிட்டு இருந்தால்
நம்ம டயத்தை வேஸ்ட் பண்ணுறோம். மருகத்தினால் வரக்கூடிய துக்கம், வெக்கம், வேதனை, மருத்துவ செலவு, அதனால் வரக்கூடிய டிப்ரெஷன், இதுக்கெல்லாம் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டு நாம் கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுத்தினவா கஷ்டப்படலை. இந்த இடத்த கொஞ்சம் நம்ம பார்க்கலாமா? இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி இடங்களை நம்ம டக்குன்னு பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நாம் தான் வெற்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த உலகத்தில் கிடைக்கிற புகழ், பேர், பணம், காசு எல்லாம் சாஸ்வதம், இது நிரந்தரம். அப்படின்னா இதுக்கோசரம் நம்மளாம் அந்த மாதிரி கஷ்டப்படணுன்றது ரைட்டு தான். என்றைக்கு இருக்க போகிறோம், என்றைக்கு போக போகிறோம்னு சத்தியமாக தெரியாது. நிஜம்தானே? இது நிஜம்தானே? பார்க்குற மாதிரியோ, கேட்குற மாதிரியோ, கேட்குற மாதிரியோ அப்புறம் இதில் என்ன தான் இருக்குது? நம்ம உட்காந்து தோலா வழக்கு போட்டுண்டு, கத்திண்டு, குசை போட்டுண்டு, மருகிண்டு, அழுதுண்டு, சிரிச்சுண்டு, துக்கப்பட்டுண்டு, வேதனைப்பட்டுண்டு, எனக்கு தெரியலன்னுண்டு, உனக்கு தெரியலன்னு, அவன் அத்தை சொன்னான், இவன் இட்ட சொன்னான்னுண்டு, எனக்கு அப்போவே தெரிந்தால் அது அப்போவே தெரியக்கூடாதுன்றது உன் தலையில் இட்டு உனக்கு தெரியல, அவ்வளோதான். இப்போ தெரிஞ்சுக்கோயே. இப்போ தெரிஞ்சிடப்படி என்ன வழியோ அதுலேருந்து நீந்துடுவாயே. அப்போ தெரியல சொல்லி எதுக்கு அதே மாதிரிகின்றிருக்க? அப்போ தெரியாதுக்கு அந்த பலன் அன்றைக்கி அடைஞ்சாச்சு. இப்போ தெரிஞ்சதுக்கு உண்டான பலனை இன்னைக்கு அனுபவி. கடவுள்ன்றது நம்ம கூடவே வந்துட்டுருக்கார் அப்படிங்கிற முழுமையான சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க விடாமல் தடுக்கிறது இந்த ஈவில் தாட்ஸ். ஈவில் தாட்ஸ் அப்படின்னு என்னென்னா, பொறாமை, பேராசை, கம்பேர் பண்ணுறது, பேராசைப்படுறது, உழைக்கிறதுக்கு அஞ்சுறது, கோட்டை கட்டி கனவில் வாடுறது, உழைக்காமல் உட்காந்து அடுத்த வள குறை சொல்கிறது, நீ அப்படி இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், நீ இப்படி இருக்கக்கூடாதுன்னு அடுத்த வள திருத்துறது. ஒன்று தெரிஞ்சுப்போமா, அடுத்த யாரையுமே நம்மளால் திருத்தவே முடியாது. நம்மளை மட்டும் நம்மளால் திருத்திக்க முடியும். நம்ம மனசு வச்சா. நம்ம அந்த இடத்துல தான் மனசு வைக்கிறதே இல்லை. இதை ஒரு நிமிஷம் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்மளுக்கு அது மனசு வைக்கிறதுக்கு பிடிக்கல. என்னை யாராவது கெட்டவன் சொன்னால் அந்த மனசை வேற்றுக்குமா? என்ன இருக்கா நான் நல்லவா தான், அப்படி தான் நினச்சிப்போம். நல்லவா நினச்சிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் எந்த இடத்துல தப்பு பண்ணுறோமோ அதை நம்ம திருத்திக்கணும். இல்லை, மனசு வந்து திருத்திக்கணுமா வேண்டாமா? யானைக்கு தும்பிக்கை வேணும், காடு யானைக்கு தும்பிக்கை வச்சு அனுப்பிச்சிருக்கு. அது என்னென்னா நாட்டிட்டு போகுது. குதிரை அதை பார்த்து தும்பிக்கையிலன்னுட்டு நாட்டில் வேஸ்டாக்கி போச்சுன்னு, அது கடவுள் குற்றமா குதிரையோட குற்றமா? இந்த அட்டை கொஞ்சம் நம்ம யோஜனை பண்ணி பார்க்கணும். எல்லாருக்குமே யோஜனை பண்ணி பார்க்கறதுக்கே இப்போ டைமே இல்லைங்கிறது தான் நிஜம். இந்த பாட்டி மாக்கிட்ட இதெல்லாம் இப்படி யோஜனை வருதுன்னு கூட உங்களுக்கு தோணலாம். எனக்குமே டைமிங் இல்லை. உண்மையாகவே கடவுளுடைய அனுகிரகத்தினால ஜோசியம் சொல்கிறதுக்கும் ஜோதிடம் கேட்கறதுக்கு நிறைய பேர் வந்துடுறா. ஸ்லோக கிளாஸு, பாட்டு கிளாஸு, லேடிஸ் கிளாஸு இப்போ நிறைய வச்சுட்டுருக்கேன். அப்படியே அதனால் ஒரு சிலதை பற்றி நானும் சிலது யோஜனை பண்ணி பார்த்துட்டுருக்கேன். அதுக்கு நைட்டு யோஜனை பண்ண மாட்டேன், எனக்கு தூக்கம் கெட்டு போயிடும். எப்போ நடுவோம் இப்படி யாராவது தூணும். இது யாருக்காவது ஒரு நல்லதை ஏற்படுத்திட்டவே இந்த மாதிரி நினச்சிக்கிச்சு. எனக்கு ஒரு சில நல்லதுகள் எனக்கு ஏற்படுறது, எனக்கு ஒரு சில டயங்கள் எனக்கு ஏற்படுறது, ஒரு சில மன நிம்மதிகள் எனக்கு ஏற்படுறது. இந்த மற்றவள் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் இதில் சொல்லிட்டு இருக்கேன். இதில் நான் சொல்லியிருக்கிற கருத்துலாம் நீங்கள் எடுத்துன்னு தான் ஆகணும். நான் தான் பெருசாக எல்லாம் தெரிஞ்சுட்ட பாட்டி, நான் உங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுறேன் அப்படிலாம் நினச்சிக்காங்க. அப்படிலாம் இல்லை. அது நினச்சி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, இந்த பூமியில் நம்ம வந்து வாழப்போகிற காலமே தற்காலிகம்தான். 100 வருஷம் நான் அது பெரிய அளவாது. 100 வருஷம்தான். அந்த 100 வருஷத்தில் என்ன பண்ணுறோம்? 40 வருஷம் 50 வருஷம் தூங்கத்துக்கு போயிடும். 100 வருஷம் வாழ்ந்தாலே நம்ம எல்லோரும் 100 வருஷம் வாழணுமா இல்லையா? 50 போகிறோமா, 60 போனோமா, 80 போனோமா, 70 போகிறோமா, இல்லை பொட்டுன்னு சின்ன வயசில் போகிறோமான்னு யாரும் தெரியாது இல்லையா?
நம்ம ஒரு 60 வருஷம் வாழதாச்சுன்னா கூட கிட்டத்தட்ட 30 வருஷ காலம் நம்ம தூங்குகிறோம். ராத்திரி ஃபுல்லும் நம்ம தூங்காத யாரும் இருக்க முடியாது, தூங்குகிறோம் இல்லையா? அப்போ 30 வருஷ காலம் தான் நம்மக்கிட்ட இருக்கிறது. அந்த 30 வருஷ காலத்துலேயும் 10 வருஷ காலம் பாலப்பருவமாக போயிடுது. அந்த குழந்தை பருவத்தில் நமக்கு யோசிக்கவும் தெரியாது, ரைட்டும் தெரியாது, தப்பும் தெரியாது. பின்னாடி 50 வயசு 60 வயசுக்கு மேலே நமக்கு டயர்ட்னஸ் வந்துடும். நமக்கு நோயை பற்றியும் நொடியை பற்றியும், கால் வலிச்சுதா, கை வலிச்சுதா, முட்டி வலிச்சுதா, இடுப்பு வலிக்கிறதா, தலை வலிக்கிறதா, இதுக்கே பாதி நாள் போயிடும். உட்காந்து யோசனை பண்ணுறதுக்கு நம்ம டைம் இருக்காது. நடுவில் கிடைக்க போகிறது ஒரு 10 வருஷம் அல்லது 20 வருஷம்தான். ஒரு 15 வயசுலேருந்து 25, 35, 45, ஒரு 30 வருஷம். அந்த 30 வருஷத்தையும் பாதி வருஷம் நம்ம தூக்கி போகிறோம் இல்லையா? அப்படி கணக்கு பார்த்தா 15 வருஷம்தான். ஆச்சரியமாக இல்லை? 15 இயர்ஸ் தான் நம்ம இந்த உலகத்தில் கண்ணை முழிச்சு பார்த்துன்னு வாழ்ந்துட்டு இருக்கணும் இல்லையா? நிஜமாக தானே? இந்த தற்காலிகமான வாழ்க்கையில் எதுக்கோசரம் அவ்வளோ கஷ்டப்படுறதுக்கும், அழறதுக்கும், துக்கப்படுறதுக்கும், மருகத்துக்கும், அடுத்தவளை சபிக்கிறதுக்கும், அவள் சபிச்சா ஐயோ சபிச்சிட்டாலும் என்னோடமோ எதோடமோ பயப்படுறதுக்குமா நம்ம இருக்கோம். கடவுள் பட்டால் நம்ம இந்த உலகத்தை வந்து பறந்துக்கும். நமக்கு தெரிஞ்ச நமக்கு என்ன தொழில் வந்ததோ, நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நம்ம செஞ்சு நம்ம வயிற்றுக்கு வாய்க்கு படித்தோம். நமக்குன்னு கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக அனுபவிக்கும் இல்லையா? இந்த போட்டி, இந்த சண்டை, இந்த பேராசை, இந்த ஆத்திரம், இந்த அழுகை, இந்த குடிமிப்படி சண்டை, இந்த வருத்தம், இந்த வேதனை, அந்த வேதனை கொடுக்குற நோய், அந்த நோய் கொடுக்கறது ஒன்று. அது பாதி வருஷங்கள் லட்சம் போகிறது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கலாமா? நீங்களாம் நான் சகோதர சகோதரிகள் என்னோடய அம்மா அப்பாவுக்கு சமானமாக என்னோட பெரியவளாக. அதனால் நான் ரொம்ப சுவாதீனமாக இந்த பதிவில் உங்களெல்லாம் என்னோடய அண்ணா தம்பி மாதிரி நினச்சி, அக்கா தங்கச்சி மாதிரி நினச்சி தான் சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கிறதுல தப்பாண்டா நீங்களாம் அதை ஒன்றும் கேர் பண்ணிக்காதுங்க. நீங்கள் அப்படியா இருக்கிறோம் இதாக இருக்கணும்னு நான் சொல்லலை. எனக்கு தோணின ஒரு சிலவற்றை நான் அதில் உங்கள்கிட்ட பகிர்ந்துட்டுருக்கேன். அவ்வளோதான். நம்மள எத்தனை பேர் ஒழுங்காக உண்மையாக ஒருவாக சாப்பாட்டை மன நிம்மதியோடு எடுத்து அள்ளி வாயில் போட்டு சுவைத்து சாப்பிட்றோம்? இல்லை தானே? எங்கே டைம் இருக்குது அப்படின்னு கேட்கணும் இல்லையா? ஐயா, ஒரு ஜான் வயத்துக்கு தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஏன் அந்த வயத்தை நம்ம அன்பாக, அந்த வாய்க்கு நம்ம ருச்சியாக, அந்த வேலைக்கு நல்லபடியாக சந்தோஷத்தோட சாப்பாடை கொடுக்கக்கூடாது? சம்பாதிக்கலாம். அந்த ஒரு சில மணி நேரத்தில் கணவனோ மனைவியோ குழந்தைகளோ குதூகலமாக உட்காந்து குதூகலமாக ஏதாவது பேசிட்டு, அல்லது ஒரு காசு பணம் இல்லாட்ட கூட ஒரு பிச்சம் கிடைக்காது போய் பண்ணின்னு அந்த கடற்கரை அந்த மணலில் விளையாட சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அந்த பீச்சு, மண், அந்த அலைகள், அதில் காலை சிக்கி சிக்கிச்சு விளையாடிங்க எவ்வளவோ சந்தோஷங்கிறது உலகத்தில் நிறையவே இருக்கே. காசே வேண்டாம் இருக்குங்களா? வாரத்தில் ஒரு நாள் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ, ஒரு உண்டை சாப்பாட்டை சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கோ நம்ம அனுமதிச்சுக்கலைன்னா நம்ம மனசு உடம்பும் எப்படி சந்தோஷமாக இருக்கும்? பணம் மனத்தினால மட்டும் நம்ம சந்தோஷத்தை வாங்கவே முடியாது. சந்தோஷன்றது எங்கேயோ இருக்குது. இது கிடைச்சா எனக்கு சந்தோஷம், இல்லாட்டா நான் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அணை கட்டிட்டோம்னா நம்மளுக்கு சந்தோஷமே இருக்காது. எது கிடைக்கிறதோ அது சந்தோஷம், அதில் பூர்த்தி, அதில் பெருமை, அதில் மகிழ்ச்சி. இதை கட்டின்னு நான் என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு
கணவனோ மனைவியோ சொல்லும் சமயத்தில் அந்த மனசு எவ்வளோ நோவு. அதுக்கட்டு இன்னும் கொஞ்சம் சமத்தா, இன்னும் கொஞ்சம் சாமர்த்தியமாக, இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்தால் உன்னையே வந்து கட்டிக்கிறது. இப்படி பேசி தெரிஞ்சுடுத்துன்னா எவ்வளோ அசிங்கம் போயிடும் இல்லை? எதுவுமே நமக்கு கிடைச்சது வசதி தான். எது அஸ்மதியம் நகிதத் பரேஷா, எது நமக்கு கிடைச்சிருக்குதோ அது வசதி. உஷூரோட இருக்கிறது சந்தோஷம். கொரோனாவில் ஆக்சிஜன் கிடைக்காத செத்து போனவளை கேட்டால் சொல்லுவாள் உசுரோட இருக்குது என்ன சந்தோஷம். நம்ம ஈஸியாக மூச்சு விட்டுருப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த மூச்சு இன்னும் தெரியுமா, நம்ம கோவப்பட்டால் நம்ம மூச்சு என்ன ஆகுது, ஏடா குணமாக வரும் அப்படின்னா அவ்வளோதான். மூச்செல்லாம் அப்படியே பரப்பட 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 ஹார்ட்டில் படப்பட படப்பட கண்ணெல்லாம் எகிரிட்டு மூஞ்சியெல்லாம் செவந்துட்டு அந்த மூச்சை என்ன பண்ணுறோம், நம்ம ஹிம்சை பண்ணுறோம். எங்கன்னு கோச்சிக்கவே கூடாதா, சன்னியாசி அணுங்களாம் அப்படின்னு கேட்காதுங்க. சன்னியாசியாக இருக்கணுங்கிறது இல்லை. நம்ம கோச்சிக்கலாம், நம்ம அழலாம், நம்ம கஷ்டத்தை பகிர்ந்துக்கலாம், நம்ம மனைவியோ கணவனோ நம்ம இஷ்டப்பிரகாரம் நல்லா திட்டிக்கலாம். முக்கால்வாசி பேர் இடத்துல கல்யாணமே பண்ணிக்கலாம் இல்லையா? அதுதானே ரகசியம். திட்டிக்க தானே கல்யாணம். யார் போய் திட்டுவோம்? நம்ம வெளில போய் திட்டினா போட்டுற மாட்டாளா எல்லாரும் வாய்மொழியை? நம்மளுக்குன்னு வந்து தான் வாய முடியுமா? அது ஒரு பக்கம் இருக்குது. அதனால் திட்டிக்கலாம், கோச்சிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம உடலையும் நம்ம மனசையும் பாதித்து நோய் வர அளவுக்கு நம்ம போகாமல் பார்த்துக்கலாமா? இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.